நாளைக்கு நடக்கக்கூடிய குரூப் 4 எக்ஸாமுக்கு எல்லாருமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத நம்புறேன். ஸோ எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட், நல்லா எக்ஸாம் பண்ணுங்க. ஸோ நாளைக்கு எங்கே போகணும், எத்தனை மணிக்கு போகணும், என்னெல்லாம் கொண்டு போகணும் அப்படிங்கிறது எல்லாருமே தெரிஞ்ச விஷயம். ஹால் டிக்கெட்டில் நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ஒரு கிளாஸில் மேக்ஸ் ஸ்பாட்டில் கேட்கக்கூடிய 25 கொஷினை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சின்ன டிப் மட்டும் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா லாங்குவேஜ்க்கு. லாங்குவேஜை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஜிகேக்கு வரும்பொழுது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய டவுட்டு, மேக்ஸை டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்டு, நான் ஜிகேல இருக்கக்கூடிய கேள்விகளை அப்ரோச் பண்ணும் பொழுது மேக்ஸ் கேள்விகளை மட்டும் முதல்ல தொலைவி போட்டுறவா, இல்லை நான் கேள்வி என்ன ஆர்டரில் இருக்கோ அந்த ஆர்டர்லேயே சால்வ் பண்ணவா அப்படின்னு இருக்கக்கூடிய டவுட் நிறைய பேருக்கு இருக்கக்கூடியது. அதில் நீங்கள் இது வரைக்கும் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்களோ, இது வரைக்கும் ஏதாவது ஒரு டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு வந்திருப்பீங்க, அந்த டெஸ்ட்டில் இருக்கக்கூடிய கேள்விகளை நீங்கள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்களோ அதே மாதிரியே அங்கே பண்ணுங்க. அதாவது நீங்கள் மேக்ஸ் கேள்விகளை மட்டும் முதல்ல போடக்கூடிய ஆளாக இருக்கீங்க அப்படின்னா அங்கே அதையே நாளைக்கு எக்ஸாம்லையும் பண்ணுங்க. இல்லை நான் வந்து மேக்ஸ் கேள்வி என்ன ஆர்டரில், ஸோ ஜிகே கேள்விகளை லைனாக நான் ஒர்க் அவுட் பண்ணுவேன், அதில் மேக்ஸ் என்ன ஃப்ளோவில் வருதோ அதில் தான் நான் ஒர்க் அவுட் பண்ணுவேன் அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நீங்கள் அப்படி தான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதையே ஃபாலோ பண்ணுங்கள். புதுசாக போய் நாளைக்கு எக்ஸாமில் எதையுமே ட்ரை பண்ண வேண்டாம். ரைட், இது வரைக்கும் நீங்கள் டெஸ்ட் எப்படி ஃபாலோ பண்ணியிருக்கீங்களோ அதே மாதிரியே நாளைக்கு எக்ஸாமையும் அப்ரோச் பண்ணுங்கள். ஸோ டைமிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யாராவது மேக்ஸ் கேள்விகள் எல்லாம் நான் முதல்ல ஒர்க் அவுட் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா, 1/2 ஹவருக்கு மேலே மேக்ஸுக்கு எடுத்துக்காதீங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட்டு லாங்குவேஜை முடிச்சதுக்கப்புறம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10:45 நீங்கள் மேக்ஸை வந்து எடுக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே வாட்ச் கட்டியிருக்குங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வாட்ச் கட்டியிருக்கணும். ரைட், வாட்சை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க, டைமை ஃபாலோ பண்ணிக்கிட்டே எழுதுங்க. டைமை பார்க்காம நீங்கள் வெறும் கொஷின் பேப்பரில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிடாதீங்க. ஸோ டைமை பார்த்து எழுதுங்கன்னு சொன்னதுனால அதுக்காக டென்ஷன் ஆகிக்க வேண்டாம். அதை பற்றி தான் இப்போ பேச போகிறோம். நம்ம ஒரு 10:45 நீங்கள் மேக்ஸ் கேள்விகளை எழுத ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா 11:15 மேலே நீங்கள் அந்த மேக்ஸ் அப்ரோச் பண்ண வேண்டாம். ரைட், நீங்கள் எவ்வளவு கேள்விகள் போட்டிருக்கீங்களோ அதை அப்படியே விட்டுட்டு அடுத்தது ஜிகேக்குள்ளே போயிடுங்க. நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா 10:45 நீங்கள் 25 மேக்ஸ் கேள்விகள் எழுதுறதுக்காக மேக்ஸ் கேள்விகளெல்லாம் எங்கெங்கே இருக்குன்னு தொலைவி போட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா மணி 12 மணி ஆனாலும் நீங்கள் முடிக்க மாட்டீங்க. அதனால் 1/2 ஹவர், மேக்ஸிமம் 35 மினிட்ஸ் 40 மினிட்ஸ் கூட எடுத்துக்கலாங்க. மினிமம் 30 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த 30 மினிட்ஸில் உங்களால் ஒரு 20 கேள்விகள் தான் போட முடியுது அப்படின்னா அந்த 20 கேள்விகளை போட்டுட்டு மீதி நீங்கள் ஜிகே போக ஆரம்பிச்சிருங்க. ரைட், அதுக்கப்புறம் ஒரு பின்னாடி ஒரு 1/4 மணி நேரமாவது நீங்கள் எல்லா கேள்விகளையும் எதெல்லாம் மிஸ் பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ஒதுக்கி வைங்க. அந்த மாதிரி டைமை ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. அப்படி மிச்சம் இருக்கக்கூடிய லாஸ்ட் ஒரு 15 மினிட்ஸில் வந்து 20 மினிட்ஸில் எவ்வளோ டைம் நீங்கள் பிளான் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி என்னென்ன கேள்விகளை மிச்சம் விட்டுருக்கீங்களோ அதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ரைட், ஸோ ஒரே இதில் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணும் பொழுதுங்க டைமை கவனிக்காமல் விட்டீங்க அப்படின்னா பின்னாடி இருக்கக்கூடிய கேள்விகளை உங்களால் பார்க்கவே முடியாத மாதிரி, படிக்கவே டைம் இல்லாத மாதிரி போயிடும். அதுக்காக தான். ஸோ குரூப் 4 பொறுத்த வரைக்கும் ரொம்ப டைம் எடுத்துக்கிற மாதிரியான கேள்விகள் நான் ஜென்ரலாகவே சொல்கிறேன். ரைட், நிறைய படித்து ஆன்சர் பண்ணுற மாதிரியான கேள்விகள் எல்லாமே வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். மேக்ஸ் ஸ்பாட்லையுமே அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டாக, ரீசனிங்லாம் ஸ்டேட்மெண்ட்டாக கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா தயவு செய்து பயப்படாமல் அந்த ஒரு கேள்வி அப்ரோச் பண்ணுங்க. ரைட், நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பயம்தான் அந்த கேள்வியை புரிய விடாமையோ அந்த கேள்வி எப்படி போடணுங்கிறது யோசிக்க விடாமையோ பண்ணிடும். ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா மேக்ஸ் கேள்விகளை பயப்படாமல் அப்ரோச் பண்ணுங்க. ரொம்ப பொறுமையாக அந்த ஒரு கேள்விகளை படிங்க. சார் டைமே இல்லைங்கிறோம், நீங்கள் எங்கே பொறுமையாக கேள்வியை படிக்க சொல்கிறீங்க? அதாவதுங்க நீங்கள் வேகமாக கேள்வி படித்து அந்த கேள்வி புரியாமல் இன்னொரு 2 முறை படிக்கிறதுக்கு பதிலாக முறை படிக்கும் பொழுதே அந்த ஒரு கேள்வி புரிஞ்சுக்கிற மாதிரி தெளிவாக ரிலாக்ஸாக படிச்சிங்க அப்படின்னா அந்த கேள்வியை புரிஞ்சுக்க முடியும். புரிஞ்சுக்கிட்டு உங்களால் ஆன்சர் பண்ணவும் முடியுங்க. ரைட், ஸோ நீங்கள் மேக்ஸ் கேள்விகளை டைமிங் அப்படின்னு சொன்னது நான் ரொம்ப இம்பார்ட்டண்டாக சொல்லியிருக்கேன். எவ்வளவு டைமுக்குள்ளே நீங்கள் போடணும் அப்படிங்கிறது. அடுத்து கேள்விகளை அப்ரோச் பண்ணும் பொழுது முதல்ல கேள்வியை ரொம்ப ரிலாக்ஸாக பொறுமையாக படிங்க. ஃபஸ்ட்டு டைமே அந்த கேள்வியில் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்குறாங்கங்கிறது நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய முதல் ஸ்டெப்பு அந்த கிவன் டேட்டாவை எடுத்து எழுதுங்க. என்ன டைப் ஆஃப் கேள்வியாக இருந்தாலும் சரிங்க, அது கேள்வியில் என்ன கொடுத்துருக்காங்கங்கிறத எழுதுங்க, என்ன கேட்குறாங்கங்கிறது எழுதுங்க. ஒருவேளை அதுக்கு ஏதாவது ஃபார்முலா இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபார்முலாவை எடுத்து எழுதுனா அதை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ண முடியும். ஸோ கேள்வியை மட்டுமே திரும்ப படித்து ஆன்சர் பண்ண வேண்டாம். திரும்ப படித்தோம் அப்படின்னா அந்த கேள்வியில் என்ன சொல்லியிருக்காங்கங்கிறதே நமக்கு புரியாது. ஜஸ்ட் கொடுத்துருக்க கிவன் டேட்டாவை எடுத்து நீங்கள் எழுத ஆரம்பிச்சிங்க அப்படின்னாவே அந்த கேள்வியில் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கண்டுபிடிக்கணும், எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறது எல்லாமே உங்களுக்கே புரிய ஆரம்பிச்சிடும். ரைட்டுங்க. ஸோ நீங்கள் பேசிக் மெயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுதாங்க, எக்ஸாமை டென்ஷனாக அப்ரோச் பண்ணவே வேண்டாம், ரிலாக்ஸாக அப்ரோச் பண்ணுங்கள். அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப முக்கியம். ரைட், மேக்ஸ் கேள்விகளை பார்த்து பயப்படவே வேண்டாம். கேள்விகள் ரொம்ப கஷ்டமாக இருக்க போகிறதே கிடையாது. ரைட், ஸோ எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். நல்லா எக்ஸாம் பண்ணுங்கள். தேங்க்யூ.